தாவேக்காவோட ஆதரவாளராக இருக்கக்கூடிய காமேஷ் அவர்கள் கரூர் சம்பவம் கிட்டத்தட்ட நடந்து முடிந்து இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கலன்ற குற்றச்சாட்டு எழுந்துகிட்டே இருக்கு. நாங்க ஒரு 2 நாள் அங்க போய் இருந்து 41 வீட்டுல கிட்டத்தட்ட 36 குடும்பங்கள் வீட்டுக்கு நாங்க போய் பார்த்து பேசிட்டு தான் வந்தோம். ஏன் 36 குடும்பங்களுக்கு மட்டும்? இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. இவர் அவங்க குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டாரு அப்படின்னா நாளைக்கு இவங்க எதிர்கட்சி வாதம் வைக்கும்போது எப்படி வைக்கும்னா இவர் சாட்சியை கலத்தி விட்டார். இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக விஜய் அவர்கள் களத்துக்கு போக மாட்டாங்கன்னு சொல்ல வர்றீங்களா? ஒரு குடும்பத்துல ஒருத்தர் கூட விஜய் நான் வந்து தவறா நினைக்கவே இல்லை. சார் 1000 வாதங்கள் வரட்டுமே சார். மேடம் ஒரு நிமிஷம் புரிஞ்சு. சரி இது லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு 20 லட்சம் ரூபாய் பணத்தை எல்லார் அக்கௌண்ட்லயும் டைரக்டா போட்டு 20 லட்சம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க யாருமே இவ்வளவு ஸ்ட்ராங்கா போல்டா பேசல சார். 39 பேருக்கு கிடைச்சிருக்கதாவும் இன்னும் 2 நபர்களுக்கு மட்டும் கிடைக்கலன்ற நபருக்கான காரணம் என்னன்னா ஓகே, ஆனா அவங்க 2 பேருக்கும் கண்டிப்பா கிடைக்குமா? ஆனந்த் சார் வந்து தலைமறைவா இருந்த காலங்கள்ல வந்து அருண் சார் தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து பண்ணிட்டு இருந்தாரு. அவர் தீவிரவாதியா நக்சலைட்டா? எதுக்கு அப்போ தலைமறைவாகணும்? யார் தலைமறைவானா? 60 வருஷம் வேற ஒருத்தர் கிட்ட குத்துட்டு கஷ்டப்பட்டு தானே உட்கார்ந்தீங்க. சந்தோஷமா இருக்கீங்களா இப்போ? அப்போ ஏன் விஜய் 41 உயிர்கள் போகும்போது ஏன் வரல? வீட்ல உட்கார்ந்து ஸ்டேட்டஸ் போட்டீங்க, எந்த ஒரு மீடியாக்கும் வந்து பேசல. கிடைக்க போற நீதிக்கு ஒரு அநீதியாக மாறக்கூடாது. நான் கேக்குறேன் உங்களுக்கு நாளைக்கு கல்யாணங்க மார்னிங் 11 o'clock உங்களுக்கு மேரேஜ் 12 o'clock எனக்கு வந்து பாயிண்ட் என்ன எடுக்க முடியுமாங்களால? 2026ல தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கும். நீங்க நம்புறீங்க? நம்புறேன். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சார் வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஆக்சுவலா வந்து தாவேக்காவோட ஆதரவாளராக இருக்கக்கூடிய காமேஷ் அவர்கள் கரூர் சம்பவம் கிட்டத்தட்ட நடந்து முடிந்து 25-26 நாட்களை தொட்டுட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் களத்துக்கு போகல, மக்களை சந்திக்கலன்ற குற்றச்சாட்டு எழுந்துகிட்டே இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க தாவேக்காவோட ஆதரவாளரா? அதாவது உள்ள இருக்கிறவனுக்கு தான் அந்த வலி தெரியும்னு சொல்லுவாங்க. அதனால அவர் எவ்வளோ ஒரு மென்டலி எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர்ல இருக்காரு, அந்த மென்டல் ட்ராமா சொல்லுவோம் இல்லையா, அது இருக்குன்றது புரியுது. ஏன்னா அவர் போய் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை விட்டு கொஞ்சம் வெளியில வர முடியும். அந்த மக்கள், அதாவது தனக்காக வந்த மக்கள் குடும்பத்துல இறந்துட்டாங்கன்ற போது நாங்க ஒரு 2 நாள் அங்க போய் இருந்து அந்த மக்களோட இருந்துட்டு அந்த துயர சம்பவத்துல துயரம் நடந்த வீட்டுக்கு போயிட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து எல்லார் வீட்டுக்கும் 41 வீட்டுல கிட்டத்தட்ட 36 குடும்பங்கள் வீட்டுக்கு நாங்க போய் பார்த்து பேசிட்டு தான் வந்தோம். ஏன் 36 குடும்பங்களுக்கு மட்டும்? 41 குடும்பத்துக்கு இல்ல 41 குடும்பம் இல்ல, 41 பேர் இறந்தது. ஒரே குடும்பத்துல 2 பேர் அப்படி இருப்பாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி. சோ அதுல போய் பார்த்துட்டு பேசும்போது ரொம்ப, அதாவது என்னன்னா ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை. எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு போகும்போது அவங்களே வந்து கொஞ்சம் மன திடத்தோட தான் இருக்காங்க. பேசும்போது அவங்க வந்து அதுல என்ன ஒரு பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம்னா, ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் கூட விஜய் நான் வந்து தவறாக நினைக்கவே இல்லை. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். நான் ஜென்ரலாக இந்த மாதிரியான சூழ்நிலையில் மக்களோட மைண்ட் செட் அப்படியே மாறிடும். டக்குன்னு தவறாக, அதாவது யார் காரணமாக இல்லைனாலும் இவர்கள் தான் இருப்பார்கள். இப்போ காரில் நீங்கள் வரீங்க, யாரோ ஒரு அம்மா குறுக்கில் வந்துருச்சு, ஒரு பாட்டி அம்மா இடிச்சிட்டா கூட பாட்டி அம்மா கூட சொல்ல மாட்டாங்க. காரில் உட்காந்த பணக்கார திமுருன்னு நம்ம சைடு தான் மாறும். இது வந்து மாப் மென்டாலிட்டி. அப்படி தான் மக்கள் பப்ளிக்காகவே அப்படி தான் மாறுவாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லாதது போது தான் தெரியுது, நீங்கள் எவ்வளோ தான் நரேட்டிவ் செட் பண்ணாலும், எவ்வளோ பொய் சொன்னாலும், என்ன மாதிரியான பூசி முழுகினாலும் உண்மைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, அதுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்றத வந்து இது மூலம் நான் தெரிஞ்சேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு சொல்கிறேன், ஏன் விஜய் நான் இன்னும் போகாமல் இருக்காரு அப்படின்னா, இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குன்ற போது இப்போ அவர் போய் யாரையாவது பார்த்தாருன்னா எதிர்கட்சி வாதங்கள் எப்படி வைப்பாங்கன்னா, இவர் ஒரு பெரிய கரிஸ்மேட்டிக் லீடராக இருக்கிறதுனால இவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாரு, சாட்சிகளை கலைச்சிட்டாரு, இதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்கட்சி வாதங்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஒரு ப்ராசஸ் அது சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டிருக்காங்க. அவர்கள் மூலமாக மேபி சுப்ரீம் கோர்ட் அலோவ் பண்ணாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. மேபி மானிட்டரிங் பண்ணுறதுக்கு யாராவது அவங்க சைடில் ஒருத்தரை போட்டு விடலாம், இந்த மாதிரி அது இருக்கும். இல்லை வீடியோ கூட எடுக்கலாம். இந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் ஒரு குற்றவாளின்னு சொல்லிடுவாங்க, மேனிபுலேஷன் பண்ணிடுவாங்கன்றதுக்காகலாம் போய் பார்க்காம இருக்கலாமா? இல்லை குற்றவாளின்னு யார் சொன்னா? இல்ல நீங்க தான் சொல்றீங்க போய் பார்த்துட்டா அவங்க வந்து, நீங்க உங்களுக்கு புரியல நான் சொல்ல வருது. ஒரு கேஸ் நடக்குது சுப்ரீம் கோர்ட், சிபிஐ ரிப்போர்ட், சிபிஐ கேஸ் ஆயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டோட மானிட்டரிங் பண்ற, கோர்ட் மானிட்டரிங்ல சுப்ரீம் கோர்ட்டோட உச்சநீதிமன்றத்தோட மேற்பார்வையில இருக்கு. இப்போ அதில் பிரதானமாக எதிர்கட்சி அவர்கள் மேல தான் வாதத்தை வச்சிருக்கு. தாவேகா மேலையும் தாவேகா தலைவர்கள் மேலையும் A1 A2 A3 சும்மா மொத்தமா அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு 2 பக்கமும் வாதங்கள் நடந்துச்சு தான் வச்சிருக்காங்க. இப்போ 2 பேர் நாளைக்கு இவர் அவங்க குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டாரு அப்படின்னா
நாளைக்கு இவங்க எதிர்கட்சி வாதம் வைக்கும்போது எப்படி வைக்கும்னா, இவர் சாட்சியை கலைத்து விட்டார், அதனாலதான் இது நடக்கல, இது நீர்த்து போக வச்சுட்டாரு அப்படின்ட்டுன்னு எதிர்கட்சியோட வாதம் இருக்கும். அது என்ன ஆகும்னா, கிடைக்க போற நீதிக்கு ஒரு அநீதியாக மாறக்கூடாது அப்படின்ற அந்த பாயிண்ட் தானே தவிர வேற எந்த பாயிண்ட்டும் அதுக்குள்ள கிடையாது. இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக விஜய் அவர்கள் களத்துக்கு போக மாட்டாங்கன்னு சொல்ல வர்றீங்களா? களத்துக்கு போக மாட்டாங்கன்னா கரூருக்கு போகல. ப்ராசஸ் மேடம் இப்போ சுப்ரீம் கோர்ட்ல கேட்டிருக்காங்க. சார் 1000 வாதங்கள் வரட்டுமே சார். மேடம் ஒரு நிமிஷம் புரிஞ்சுங்க. சுப்ரீம் கோர்ட்ல கேட்டிருக்காங்க, சார் இந்த மாதிரி நான் போய் பார்க்க போகணும், போலாமான்ட்டு. சுப்ரீம் கோர்ட் ஒரு இது கொடுக்கும், நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுக்கும். இந்த கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்து நீங்க போய் பாருங்கன்னு அப்ப போய் பார்த்துட்டு வருவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுக்கணும். அதனால தான் என்ன பண்ணாருன்னா அவரு, சரி இது லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு 20 லட்ச ரூபாய் பணத்தை எல்லார் அக்கௌண்ட்லயும் டைரக்டா போட்டுட்டார். ஆமா, அது வந்து 39 பேருக்கு கிடைச்சிருக்கதாவும் இன்னும் 2 நபர்களுக்கு மட்டும் கிடைக்கல. கிடைக்கல. 2 நபருக்கான காரணம் என்னன்னா, லீகலிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு மேடம். ஓகே, இறந்து போன குழந்தையோட அம்மாவும் கிளைம் பண்றாங்க, அப்பாவும் கிளைம் பண்றாங்க. ஆனா அவங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழ்றாங்க, டைவர்ஸ் வாங்கிட்டு. யாருக்கு கொடுக்கணும்னு இருக்கு இல்லையா? அது லீகலா யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கலான்றதுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. ஓகே, ஆனா அவங்க 2 பேருக்கும் கண்டிப்பா கிடைக்குமா? எல்லாருக்கும் கொடுத்துருவாரு. அவர் சொன்னவர் தான். செக்கை கொடுத்துட்டு ஹானர் பண்ணாம போற தப்பான இல்லை. அவர் சொன்னது தான், மாற்று கருத்தே இல்லை. அவர் ரொம்ப கம்மியா பேசுவாரு, ஆனா அதிகமா செயல்படக்கூடிய ஆள். அவர்கிட்ட இருந்து அவர் சொன்னா அது நடக்கும். 100%, 99 100% நடக்கும். அப்படி நடக்க முடியல அவர் சொல்ற ஆள் இல்லை. இது என்ன காரணம்? இதை வந்து ஒரு பெரிய இதுவாகிட்டாங்க. உடனே யாரோ சிபிஐல கேஸ் போட்டாங்க, அவங்களுக்குலாம் இவங்க கொடுக்கல. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 2 நானே போயிருக்கேன், அப்பாவும் இருக்காங்க அம்மாவும் இருக்காங்க, 2 பேருமே நாங்கள் பார்த்தோம். 2 பேரும் அவங்க பாயிண்ட்லேருந்து என் பையன் கிளைம் பண்ணுறாங்க. பையன் யார் கூட இருந்தான்? ஒரு குடும்பத்தில் அப்பாவோட இருந்திருக்கான், ஒரு குடும்பத்தில் அம்மாவோட இருந்திருக்கான். இல்ல, அந்த அம்மா பேசுற காணொலி நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். இல்ல, அது வாட் எவர் இட் இஸ், நம்ம அங்க இருக்கிற ஹியூமன் எமோஷன்ஸ்ல நம்ம வளர முடியாது, பேச முடியாது. புரியுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எமோஷன்ஸ். பறி கொடுத்தது அப்பாவும் சரி அம்மாவும் சரி. பயாலஜிக்கலா அப்பா பிரிஞ்சு போனாலும் பயாலஜிக்கலா அவர் தானே அப்பா. அப்ப நீ எங்கடா போன நம்ம கேட்க முடியாது. ஸோ இது ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ். இந்த ஹியூமன் எமோஷன்ஸ் ஒரு பறி கொடுத்த டைம்ல, ஒரு துக்கமான சுயத்துல என்னதான் தன் பிரச்சனை பையனுக்கு அப்பாவுக்கு இல்லைல்ல, மனைவிக்கும் கணவனுக்கும் இருக்கிற பிரச்சனை. அவங்க 2 பேரும் பிரிஞ்சது, குழந்தை என்ன பண்ணும்? அப்போ அவன் பாயிண்ட் ஆஃப் போது நம்ம வந்து அந்த இடத்துல உட்காந்துட்டு நாட்டாமையோ நம்ம வந்து இது சொல்ல முடியாது. அது சொல்றதுக்கு அவங்க மேபி கோர்ட்டுக்கு போகலாம், இல்லைனா போலீஸ் ஸ்டேஷன், வாட் எவர் இட் இஸ். அது அவங்களுக்குள்ள இல்லைனா அவங்க குடும்பமே உட்காந்து பேசி தீர்மானிச்சுக்கலாம். இது அப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர நம்ம அங்கே உள்ள போய் கருத்து சொல்ற இடத்துல நம்ம கிடையாது. ஸோ இவங்ககிட்டயும் அந்த துக்கத்தை நம்ம பகிர்ந்துக்கிட்டோம், அவங்க கிட்டயும் நம்மளோட ஆறுதலை பகிர்ந்து தான் நம்ம வந்தோம். ஓகே, இப்போ கரூருக்கு போகாததுக்கு காரணங்கள் பலது வந்து சொல்லிட்டே வராங்க, நம்ம கேட்டுட்டே வரோம். அதுல ஒண்ணு வந்து கல்யாண மண்டபம் வந்து அங்க ப்ராப்பரா கிடைக்கல, நாங்க செலக்ட் பண்ண டேட்ல, நாங்க கேட்ட டேட்ல வந்து கிடைக்கல அப்படின்ற ஒரு செய்தியும் வருது. அந்த தகவல் எப்படி பாக்குறீங்க? அது உண்மைதானா? அது ஒரு விதத்துல உண்மைதான். அது பிளான் பண்ணதெல்லாம் கரெக்ட் தான். பட் அது வந்து எதிர்பார்த்து, அதாவது ஓகேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல இல்ல சார் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பரவாயில்ல, அரசியல் இதெல்லாம் சகஜம், அதெல்லாம் தாண்டி தான் வரணும். ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது நடக்கும்போது பார்ப்போம். ஆனா கண்டிப்பா போறாரு. எப்பொண்ணு உங்களுக்கும் தெரியாது. சிம்பிள், அனிதான்னு ஒரு பொண்ணு இறந்துருக்கு. அந்த பொண்ணு யாருன்னே அவருக்கு தெரியாது. இருந்தாலும் அவர் வீட்டுக்கு போனாரா? 13 பேர் தூத்துக்குடி சம்பவத்துல இறந்துருக்காங்க. அவங்க எல்லாம் யாருன்னே தெரியாது. ஒரு நாள் நைட் போயிட்டு அந்த 13 குடும்பத்தையும் பார்த்துட்டு வந்தாரா? இவர்களையே பார்க்கக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு தலைவர், ஒரு மனிதர், தலைவர் கூட விடுங்க, ஒரு மனுஷன் தன்னை பார்க்க வந்த குடும்பத்துல ஒரு 41 பேர் இறந்துருக்காங்கன்னா எப்படி மேடம் பார்க்காம இருப்பாரு? அதெல்லாம் கட்டுக்கதைகள், பொய் கதைகள். சில பிரச்சனைகள் இருக்கு அவருக்கு. இப்ப நீங்கள் நான் நினைச்சா இப்ப போலாம், நான் போயிட்டு வந்துட்டேன், யாரையும் கேட்கணுன்ற அவசியம் இல்லை, நம்மள சாதாரண. அவருக்கு சில இஷ்யூஸ் இருக்கு, அந்த இஷ்யூஸ்லேருந்து கிளியர் பண்ண முடியாத இருக்கிற ப்ராப்ளம் தான். இப்போ அதுதான் அவர் முதலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கோம். அவர் வெளியில் வந்தார்னா பல பிரச்சனை இருக்குங்க, அது சமாளிக்க முடியாதுங்கன்னு சொல்லும்போது என்னடா சீன் போடுறீங்க? எம்ஜிஆருக்கு வராத கூட்டமா, சன்னி லியோனுக்கு வராத கூட்டமா, நயன்தாராக்கு வருது, சன்னி லியோனுக்கு வருதுன்னு ஒரு மாதிரி இழிவுபடுத்தி 2ஆம் கட்ட நிலையில் பேசினாங்க. இப்போ நீங்கள் வந்தோடனே பார்த்தீங்கல்ல என்ன நடக்குது அப்படின்ட்டு. அதுக்கு அவர் ஏதாவது ஒரு காரணமா? எந்த கட்சியாவது பெண்கள் வராதீர்கள், முதியவர்கள் வராதீர்கள், குழந்தையை தூக்கி கொண்டு வராதீர்கள், கர்ப்பிணி பெண்கள் வராது, எந்த ஒரு கட்சி சொல்லி பார்த்துருக்கீங்களா? ஏதாவது நீங்கள் எடுத்துக்காட்டுங்க, நான் பேசுறதே நிறுத்திடுறேன். வாய்ப்பே கிடையாது. ஆனால் சொன்ன ஒரே கட்சி தாவேக தான். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அப்படி ஒரு கூட்டம், அது தெரியுது நமக்கே, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஒரு ஆர்வத்தை பார்க்கும்போது அவருக்கே ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை உருவாக்குது. ஏன் இப்படி நடக்குது? கொஞ்சம் பொறுக்கலாமே. அவங்க அந்த ஆர்வம் தலைவன் மேல ஒரு திருவிழாவும் அவன் கொண்டாடுறான், அது நான் தப்பு அவன் சைடில் சொல்ல மாட்டேன். ஆனால் இப்படிலாம் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்றதுக்கு தான் ஒரு முறையும், அது வந்து மாநாடாக இருக்கட்டும், பரப்புரையாக இருக்கட்டும், ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஆனந்தனை கொடுக்குறாரு பொதுச்செயலர்.
அதையும் தாண்டி வந்து மக்கள் நிற்கிறாங்க. இது நடக்கக்கூடாதுன்றதுக்கு தான் அது பண்ணுது. ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, அப்படியே உல்டாவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் முன்னாடி இருக்கிற காலங்களில் போய் பாருங்கள், எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காங்க, ஒரு இடத்துலையும் சொல்லிட்டு தான் வராங்க. ஏன் அப்படின்னா இது வேண்டாம், உங்களுக்கான அது காலம் நேரம் வரும், இப்போதைக்கு வேண்டாம் கொஞ்சம் அப்படின்ற போது இது நடந்துடுச்சு இல்லையா. இப்போ என்ன பண்ண முடியும்? 41 உயிர்கள் போனது, எல்லாரும் வருத்தப்படுறோம். ஆனால் இன்றைக்கி என்ன ஆகுது, அவர் அப்படியே மாற்றி பேசுது. அப்போ அவருக்கு எப்படி இருக்கும்? நம்ம இவ்வளோ சொல்லி நமக்காக நடந்துச்சு அப்படின்றது ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும் அவருக்கு, உள்ள இது பண்ணிகிட்டே இருக்கும், அவர் குத்திக்கிட்டே இருக்கும். அதிலேருந்து அவர் வெளில வரணும்னா அந்த மக்களை பார்க்கணும். அதுக்குள்ளே இவ்வளோ பாருங்கள், எல்லா தலைவரும் போயிட்டு வர முடியுது, சிஎம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாரு. ஆனால் இவரால் போக முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு மாட்டிட்டு இருக்காரு. அதுலேருந்து வெளில வருவார், கண்டிப்பாக போய் பார்ப்பார் நம்புறேன். ஓகே, இப்போ தாவேக்காக்குள்ளே வந்து உட்கட்சி பூசல் நடந்துட்டு இருக்கதாகவும் செய்திகள் வருது. என் ஆனந்தா இருக்கட்டும், அருண் சாரா இருக்கட்டும், 2 பேருக்குமே வந்து அதிக ஒரு மாதிரியான பரஸ்பரம் இல்லாத ஒரு உறவு தான் போயிட்டு இருக்கு. ஆனந்த் சார் வந்து தலைமறைவா இருந்த காலங்களில் வந்து அருண் சார் தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து பண்ணிட்டு இருந்தார், கட்சிக்கான எல்லா வேலைகளையும் பண்ணி. இவங்க 2 பேருக்கும் உண்மையாவே வந்து உள்ளுக்குள்ள எதனா பிரச்சனைகள் இருக்கா இல்லையா? முதல்ல ஆனந்த தலைமறைவுன்னு யார் சொன்னா? செய்திகள் வந்துட்டே இருந்தா நினைச்சு நம்ம எல்லா செய்திகளுமே பார்த்தோமே. ஓட வேண்டியதானே. நாங்க என்ன 1.5 அரெஸ்ட் வாரண்ட் போட்டு லுக் அவுட் போட்டு 1.5 வருஷம் பதுங்கிட்ட உட்காந்துருந்தாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு? வாரண்ட் போட்டாங்களா ஆனந்தனுக்கு? ஆனந்தன தலைமறைவுன்றீங்களா? வாரண்ட், லுக் அவுட் இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சா? ஆமா தானே, அந்த கட்சியை சேர்ந்த அப்பதான் வந்து மதியழகனை கை காமிச்சாரு இல்லையா? சிம்பிளா நான் கேக்குறேன், ஆனந்த் சார் வந்து அப்பதான் வந்து கோர்ட்ல அரெஸ்ட் வாரண்ட் ஆனந்தன் சரி இப்போ கோர்ட்ல கேஸ் நடக்குது, கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல அது கிடையாது, லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்க. இல்ல அப்புறம் எப்படி நீங்க தலைமறைவுன்னு சொல்லுவீங்க? நீங்க அவங்க கைது செய்யறதுக்காக வீட்டுல தான் இருந்தாரு, நீங்க அரெஸ்ட் பண்ணலாது, அது உங்க பிரச்சனை. 1-2 விதம். சரி, அப்ப நான் என்னோட கேள்வி கேட்கிறேன், அவர் தீவிரவாதியா, நக்சலைட்டா, ஒபாமா விளையாடுனா? எதுக்கு அப்போ தலைமறைவாகணும்? யார் தலைமறைவானா? சரி சம்பவம் களத்துல ஒரு நிமிஷம் புரிஞ்சுங்க மேடம், இந்த ஊடகங்கள் பேசுறதுலயும் வாட்ஸ்அப்ல வர செய்திகள் தயவுசெய்து பேசாதீங்க. இல்ல சார், களத்துக்கு வாங்க. அப்ப தலைமறைவு எப்படி சொல்றீங்க? சார் அப்போ களத்துக்கு வாங்க, களத்துல வந்து பாருங்க. நீங்க அப்போ ஏன் விஜய் 41 உயிர்கள் போகும்போது ஏன் வரல? நீங்க களத்துல வந்து பாருங்க. அவர் தலைமறைவா இருந்தாரா, அவர் தலைமறைவா இருந்தாரா, வீட்ல இருந்தாரா? சரி, அப்ப என்னோட ரொம்ப சொம்புஸ்லாம் கேள்வி, அப்ப போலீஸ்கார ஸ்காட்லாந்து யார்டுக்கு அடுத்த கட்டத்தை தமிழ்நாடு போலீஸ்ன்றீங்க, ஒரு சாதாரண மனுஷங்களால 13 நாள் அரெஸ்ட் பண்ண முடியலையா? அப்ப அவ்வளவு மோசமான ஒரு போலீஸ் காவல்துறையா இருக்கீங்களா நீங்க? அப்ப அந்த கேள்வி நான் கேட்கட்டுமா? கண்டுபிடிக்க முடியல அவரை உங்களால. சார் நீங்க இது எப்போ உங்களால கண்டுபிடிக்க முடியல ஒத்துக்கிறீங்களா? அப்ப காவல்துறை அவ்வளவு பலகீனமாக இருக்கு, ஏத்துக்கலாமா? கண்டுபிடிக்க முடியல. ஒரு சாதாரண மனுஷன், ஒரு 60 வயசு மனுஷன், சாதாரண மனுஷன், சும்மா கோயிலுக்கு போயிட்டே இருக்கிறாரு. அவர் ஒன்றும் பெரிய, அதனால தான் கேட்டேன், நக்சலைட்டா தீவிரவாதியான்னு கேட்டேன். பதுங்கி இருக்கிறாரு, காட்டுக்குள்ள இருக்கிறாருன்றது நான் கேட்கலையே. இல்ல இந்த தகவல் அவ்வளவுதான், சிம்பிள். இது வந்து கேரக்டர் அசாசினேஷன், வேற எதுவும் கிடையாது. இதுல என்ன கேரக்டர் அசாசினேஷன்? அவ்வளவுதான் போய் கேட்கணும். அப்ப அரெஸ்ட் வாரண்ட் போட்டீங்களா, லுக் அவுட் நோட்டீஸ் போட்டீங்களா? எதுவுமே போடாம எப்படி தலைமறைவுன்னு சொல்றீங்க நீங்க? எந்த ஒரு மீடியாக்கும் வந்து பேசல, களத்துக்கு போய் நிக்கல, எந்த குடும்பத்தையும் பார்க்கல. ஒருத்த வீட்ல இறந்துருக்காங்க. இப்ப நான் கேக்குறேன், உங்களுக்கு நாளைக்கு கல்யாணங்க, மார்னிங் 11 o'clock உங்களுக்கு மேரேஜ், 12 o'clock எனக்கு வந்து பாயிண்ட் எடுக்க முடியுமாங்களால? வருவீங்களா நீங்க? மாட்டோம். அப்புறம் அப்ப நான் கேட்கணுமா, என்னங்க பப்ளிக்ல வந்து நிக்காம நீங்க மாட்டு போய் கல்யாணத்துக்கு போறீங்க, நான் பேட்டி கொடுக்க ரெடியா இருக்கேன் வாங்க அப்படின்னு வர முடியுமா? அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை, பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒரு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, உங்களை சார்ந்து இருக்கு அப்படின்னா எப்படி உங்களால வர முடியாதோ அந்த மாதிரி அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. என் குடும்பத்தில் நடந்தது 15 நாள் நாங்க வெளில வரல, 16ஆவது நாள் துக்கம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வெளில வருவோன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இப்ப வெளில வராங்க, எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, களத்துல பாக்குறோம் நம்ம. அதை அவங்க தெளிவுபடுத்தினாங்களா இல்லையா? ஏங்க ஒருத்தர் வீட்டுல எப்பவுமே அடுத்தவன் பிரச்சனை என்ன, அவன் ஏன் அப்படி இருக்கான்றத பார்த்துட்டு பேசணும். நம்ம எல்லாரும் எப்படி பேசுறோம்னா, நமக்கு என்ன தோணுது, நம்ம தான் கரெக்ட், நம்ம பேசுறதுதான் பர்ஃபெக்ட், மற்றவெல்லாம் முட்டாளு, மற்றவெல்லாம் வேஸ்ட், மற்றவெல்லாம் தப்பு அப்படின்ற மைண்ட் செட்ல பார்க்காதீங்க. அவங்க எப்படி பார்த்தாங்க, என் குடும்பத்தில் நடந்திருக்குன்னு 16 நாள் யாருமே அதனால பேசல, யாருமே வெளில வரல. விஜயும் 16 நாட்கள் வீடியோ போடாமலே இருந்திருக்கலாமே, ஏன் வீட்டில் நடந்தது? அதுதான், அந்த ஒரே ஒரு வீடியோ தான் சொல்லிட்டார்ல. என்னன்னு சொல்றாரு அவர், இந்த துக்கத்துக்கு நான் என்னால வர முடியல, இப்படி நடந்துடுச்சு, இதை என் சார்பா நீங்க பேசிட்டு இருக்கிற அத்தனை பேரையும் நான் கடவுளாக பார்க்கிறேன், நான் கண்டிப்பாக நான் வருவேன், வெளியில வந்து பேசுறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்கிறாரு. அதுல தலைவன் ஒரு 6 நீங்க சொல்றபடியே உங்க லாஜிக்கே வரேன், துக்கம் நடந்திருக்கு, 16 நாட்கள் நாங்கள் வரலன்னு சொல்றீங்க. அவர் கொடுத்தது வந்து ஒரு ஆறுதலுக்கான ஒரு வீடியோ, அது எல்லாருமே பண்றதாலும் தவறு கிடையாது, வேலைகள் எதுவும் செய்யல. நீங்க புசியானந்தன் என்ன பண்ணாருங்க, பேட்டி கொடுக்குறாரா? இந்த மாதிரி உட்காந்து தினம் வந்து ரதி மேடம் உட்காந்து வந்து பேட்டி கொடுக்குறாரு அவரு, இதெல்லாம் கொடுத்தாரு, இப்ப கொடுக்கலன்னு சொன்னா நியாயம் இருக்கு. எந்த போன் கால்ஸும் அட்டெண்ட் பண்ணல, 16 நாள் யார் எதுவுமே அட்டெண்ட் பண்ணல. நானுமே ஒரு போன் அடிப்பேன், எடுக்கல அவரு. ஓகே ஃபைன், இந்த 16 நாள் முடியட்டும். அது வந்து நம்ம வீட்டுல, என் வீட்டில் நடந்திருந்தா எனக்கு என்ன மைண்ட் செட் இருக்குமோ அதுதான்.
நானுமே இருக்கேன். என் நண்பன் வீட்டில் ஒரு துயரம் நடந்துச்சு, நான் அன்னைக்கு மட்டும்தான் இருப்பேன். அடுத்த நாள் நான் என் வேலையை போயிடுவேன். அன்னைக்கு ஒரு நாளாவது நீங்க போவீங்க தானே? அந்த ஒரு நாள் போவீங்க தானே? அதுதான் அன்னைக்கு போயிட்டு நான் முடிச்சுட்டு வந்துடுவேன். ஆனா 16 நாள் அவன் தான் துக்கம் அவன் வீட்டுல இருக்கும். நான் 16 நாள் அவன் வீட்டுல போய் உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். இருந்தாலும் என் துக்கத்துக்கு இருந்தாலும் எனக்கு துயரம் இருக்கும். நம்ம அந்த மாதிரி தான் அது. நீங்க கேட்டது அதுதான். என்ன ஏதுன்னா கேஸ் நடக்குது, உள்ள போக முடியாத ஒரு சூழ்நிலை. யார் போனாலும் அது ஒரு பிரச்சனையா வரும்ன்றதுனால வெயிட்டிங்ல இருக்காங்க. வரும் நாட்களில் கண்டிப்பா போவாங்க. எனக்கு உங்க கட்சியில இருந்து பார்ட்டில இருந்து இப்போ இது வரைக்கும் இந்த அமௌண்ட் 20 லட்சம் கொடுக்காத வரைக்கும் தாவேக்காவும் சரி, தாவேக்கா ஆதரவாளரும் சரி, யாருமே வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கா உட்காந்து வாய்ஸ் அவுட் பண்ணவே இல்லை. வீட்டுல உட்காந்து ஸ்டேட்டஸ் போட்டீங்க. தீபாவளி கொண்டாட வேண்டாம்னு உங்க ரசிகர்களுக்கு நீங்க தானே உங்களுடைய அதான் சொல்றேன். எல்லாமே நீங்க பார்த்துட்டு உடனே இப்படி ஒண்ணு எடுத்துக்கிறீங்க. 20 லட்சம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க யாருமே இவ்வளவு ஸ்ட்ராங்கா போல்டா பேசல சார். வர மேடம் சொல்ல வரேன். முதல்ல 20 லட்சம் எப்போ கொடுத்தாங்க, நாங்கள் எப்போ பேசணுன்ற டீட்டெயில் எடுத்து பார்த்துட்டு பேசுங்க. நம்பர் 1 பாயிண்ட். 20 லட்சம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நாங்கள் பேச ஆரம்பிச்சிட்டோம். 16வது நாள் வெளில வந்தாச்சு. 16 நாள் டே வெளில ஆல்மோஸ்ட். அது என்னைக்கு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல அன்னைக்கு 16வது நாள் சுப்ரீம் கோர்ட்லயும் தமிழக அரசை பார்த்து இத்தனை கேள்விகள் கேட்டாங்க இல்லையா, கேஸ் எடுத்துக்கிட்டாங்க இல்லையா, கோர்ட் மானிட்டரிங் சிபிஐக்குள்ள வந்துச்சுல, அன்னைக்கு ரெண்டும் ஒரே நாள் நடந்துச்சு. அன்னைக்கு மாலையிலேருந்து நாங்கள் வெளியில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம், எல்லா சேனல்ஸ்லையும் எல்லா இடத்துலையும். நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2 பாயிண்ட், நீங்கள் கேட்ட 20 லட்சம் அதுக்கப்புறமாக அவர் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் 16ஆம் நாள் முடிஞ்சு கிட்டத்தட்ட 22வது நாளோ 5 நாள் கழிச்சு தான் அவர் வந்து பணத்தை போட்டார். அது ஏன்னா லேட் ஆகுது, கொடுத்துருவோம் நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டுன்னு. நீங்கள் சொல்கிறேன்னு தெரியுமா, நாங்கள் வெளியில் வரத்துக்கு முன்னாடி பேசுறதுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் சொன்னீங்களா அந்த குடும்பத்தை தத்தெடுத்து மாதம் 5000 ரூபா பணம் கொடுக்குறேன் அடுத்த 20 வருஷத்துக்குன்னு சொல்லி, எல்லாருக்கும் தேவைப்பட்ட இன்சூரன்ஸ் போட்டு நான் போட்டு தரேன்னு சொல்லி, அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி, அது இல்லாமல் அந்த குடும்பத்தில் இருக்கும் அண்ணனோ தம்பியோ தங்கையோ அக்காவோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த குடும்பத்தில் அந்த அப்பா அம்மா புள்ளைய என்ன படிக்க வைக்கணும், என்ன படிப்பா இருந்தாலும் சரி, அந்த படிப்புக்கு ஒட்டுமொத்த செலவு எடுத்து அந்த பிள்ளைய நாங்கள் படிக்க வைக்கிறோன்ற அளவுக்கு செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து செஞ்சதுக்கு அப்புறம் வெளியில வந்து பேசல. அது தனி, இது தனி. அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்போ நீங்க சொல்ற மாதிரி நாங்க இப்படி யோசிச்சிருந்தோம்னா, விஜய் நான் இப்படி கரூர் போய் பார்த்து பேசிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசணும், இன்னும் வீட்டில தான் உட்காந்துருப்போம். அப்படி பண்ணல. தனியா போகுது, எல்லாருமே துக்கத்துல பகிர்ந்து தனியா போகுது, தனியா போகுது. எந்த கட்சி, எல்லா கட்சியும் அந்த சமயத்துக்கு போய் நிற்கும், ஒரு இதை ஒண்ணு கொடுக்கும், நிவாரண நிதியை கொடுக்கும். கொடுத்து நான் யாரையும் கொச்சப்படுத்தல, ஜென்ரலா என்ன நடக்குதுன்னு சொல்றேன். நிவாரண நிதியை கொடுக்கும், அன்னைக்கு ஒரு நாள் பேட்டி கொடுக்கும், ஒரு டிவியில் வரும், ஃபோட்டோவாகும், செய்தியாகும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை பற்றி பெருசாக பேச்சு இருக்காது. ஆனால் எந்த கட்சியாவது இப்படி ஒரு குடும்பத்தை தத்தெடுத்து பார்த்துருக்கீங்களா? 36 குடும்பத்தையும் 37 நினைக்கிறேன், 36 37 குடும்பத்தையும் தத்தெடுத்து அடுத்த 20 வருஷத்துக்கு பாதுகாக்க போறாங்க. இந்த சம்பவம் வந்து தாவேகா மாநாட்டிற்கு வந்த கூட்டத்தினால இந்த கூட்ட நெரிசல்ல நடந்தக்கூடிய ஒரு விஷயம். அதுக்காக ஒரு தலைவனா, ஒரு பொறுப்புள்ள தலைவனா பெரிய விஷயம் இல்லையா? இல்ல சார், ஒரு தலைவனா நீங்க 20 வருஷத்துக்கு ஒரு குடும்பத்தை தத்தெடுக்கிறது பெரிய விஷயம் தான் சார். ஆனா நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு லைன் சொல்றீங்களா? அதிமுகவுக்கும் இருங்க, நான் அதான் சொல்ல வரேன். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தன் குடும்பமா பார்த்து எடுத்து செய்ய முடியுது இல்ல. அப்ப 2026 ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாடு தத்தெடுத்து செய்வாரு. வெயிட் பண்ணி பாருங்க நடக்குதா இல்லையான்ட்டு. அப்ப உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இருக்காது, எல்லாத்தையும் அவர் நல்லா பார்த்துப்பாரு. வெயிட் பண்ணுங்க, வாய்ப்பு கிடைக்கும் போது செய்யணும். கொடுத்துட்டு கேளுங்க. 60 வருஷம் வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு கஷ்டப்பட்டு தானே உட்காந்துருக்கீங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? இப்போ மனசை தாட்சி சொல்லுங்க. ரதி மேடம் நல்லா சந்தோஷமா இருக்கேன், சூப்பரான வாழ்க்கை வாழ்றேன்னு சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் பிரஷர் இருக்குல்ல, எல்லாருக்கும் கடன் இருக்குல்ல, எல்லாருக்கும் மண்டை காய்ச்சல் இருக்குல்ல. எல்லாத்துக்கும் விஜய் அவர்கள் வந்தா எனக்கு மண்டை காய்ச்சலோ கடனோ எந்த தொல்லையும் இல்லாம இருப்பேனா? வராது. வாழ வீடு வயிற்று, நீங்க கேட்டீங்க வீடு கட்டி தெரியுமா? எஸ், வாழ வீடு வயிற்றுக்கு சோறு வருமானத்துக்கு ஏற்ற வேலை, இதை மூணுத்தையும் கொடுக்குறேன் பிரதானமான கொள்கையோட நான் வரேன் சொல்லிட்டாங்க. இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கண்டிப்பா சார் நான் எழுதி தரேன். தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லோருக்குமே வீடு இருக்கு, கண்டிப்பா இருக்கு. தேர்தல் வாக்குறுதியில் இதெல்லாம் இடம்பெறுமா? வரணும், அது எனக்கு தெரியாது. ஒரு விஷயத்த நான் சொல்லணும் அப்படின்னா நான் நம்பிட்டு ஏன் சார்பா சொல்றேன். இவ்வளவு நாள் நான் பேசினது எதுக்கு சொல்றேன்? இது நடந்த விஷயத்த நான் சொல்றேன். இது நடக்க போற விஷயம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரட்டும். அப்ப அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துச்சு, நீங்க கேட்ட மாதிரி தேர்தல் வாக்குறுதியில் அனைவருக்கும் வீடு இருக்குன்னு வச்சுப்போங்க. அப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் டேட்டா எடுத்து கொடுப்பேன். இது 1984 இவர்களால் நம்மெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி கருணாநிதியால் கலைஞர் வீடு திட்டம்னு கொண்டு வந்துச்சுங்க. ஆனா 48% மக்களுக்கு தாங்க இது வரைக்கும் வீடு வந்துருக்குது. 52% மக்களுக்கு வீடு வரலங்க. இன்றும் ஓலை வீட்லையோ குடிசை வீட்லையோ ஓட்டு வீட்லையோ தான் இருக்காங்க. அந்த 52% மக்களுக்கும்
இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் போட்டிங்கன்னா 2 கோடி குடும்பம், அதில் 1 கோடியே 15 லட்சம் குடும்பத்துக்கு 52% ஆல்மோஸ்ட் கணக்கு வச்சிங்க. 1 கோடியே 10 லட்சம் குடும்பங்களுக்கு இன்னும் வீடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அனைவருக்கும் சொந்த வீடு வரக்கூடிய எல்லா வேலைகளும் இது செய்து தரப்படும், இதுதான் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில் கரெக்டாக சொல்கிறேன். இப்போ அது தெரியாமல் இப்போ நான் பேச முடியாதுல்ல. நான் ஒரு கூட்டணி கட்சி, தமிழ்நாடு இளைஞர் கட்சி தாயிகா வந்து தாவேகாவோட ஆதரவு நிலைப்பாட்டையும் கூட்டணிக்காக தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். அவர்களோட தேர்தல் வாக்குறுதிகள் வந்ததுக்கப்புறம் அதை ஏன் அந்த தேர்தல் வாக்குறுதி சொல்கிறாங்க, எதனால் அது இருக்குது? இப்போ நீங்கள் கேட்டிங்களா 41 குடும்பத்தை தத்தெடுத்தாருன்னா பாதிக்கப்பட்ட குடும்பத்தை தத்தெடுத்தாரு, நம்பி உட்காத்தி வச்சாங்கன்னா அவர் என்ன நம்பி கொடுத்துருக்காங்கடா இந்த மக்களுக்கு செய்யணும்னு செய்ய போகிறாரு. அவர் ஒன்றும் பணத்தை கொள்ளடிக்கிறதுக்காகவோ இது பண்ணுறதுக்கோ அவருக்கு வேணுங்கிறது இருக்குது. அவர் நடிச்சிருந்தாருன்னா இன்னும் 10 வருஷம் அவர் நடிச்சாருன்னா ஒரு 20,000 கோடி சம்பாதிக்க முடியும். தூக்கி போட்டு ஒரு மனுஷன் வந்துட்டு பாருங்க எத்தனை பேர் எவ்வளோ கேள்வி கேட்குறாங்க பாருங்க. அவரை இதெல்லாம் அவருக்கு தேவையா? சொர்க்க வாழ்க்கை வாழ்ந்துருந்தாரு. அதான் மேடம் சொல்றேன், நான் வரமாட்டேன். விஜய் நடத்துறதுனா சத்தியமா நான் வரமாட்டேன். 10 கோடி கொடுக்கறது 50 கோடி கூட வச்சுக்கோ, ஆளை விடு, ஏதாவது நல்லது பண்ணிட்டு போ அப்படின்னு போவேன். ஆனா இதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு மனுஷன் வராருன்னா அப்ப எந்த அளவுக்கு அந்த மக்கள் மேல அவருக்கு ஒரு பற்று இருக்குன்றத பாருங்க தான் நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? இப்போ நீங்க ஒண்ணுமே இல்லாதவன், நான்லாம் ஒண்ணுமே இல்லாதவன் அரசியலுக்கு வந்தேன்னா ஒன்னும் இல்லை வந்துக்கிறான்டா உள்ள ஏதோ பண்ற வரான் அப்படின்லாம். அவர் அந்த இடத்துல உட்காந்துருக்காரு, அவருக்கு தேவையும் இல்லை. ஆனா அதை தூக்கி போட்டு வராரு. அதான் சொல்றல, இவ்வளவு நாள் விஜய் அண்ணாக்கு இவ்வளவு விமர்சனம் வந்துச்சா? கண்டவன் போறவன் குப்பை அல்லு சில்லுலாம் காரி காரி துப்புறான். அரசியல்னு ஒழுங்கா எழுத கூட தெரியாது. நீ அரசியல் எழுதி காட்டு, அதை கூட அரசியல்னு எழுத கூட தெரியாத சில அல்லு சில்லுலாம் வந்து நீங்க வந்து அறிவுரை கொடுக்கறதுக்கும் இது பண்றதுக்கும் வந்துடுச்சிங்க. ஆனா அதெல்லாம் தெரிஞ்சுமே அவர் வந்து நிக்கிறாரு அப்படின்னா அப்போ உண்மையிலே இந்த சமுதாயத்து மேலேயும் தமிழ்நாட்டு மேலேயும் தமிழக மக்கள் மேலேயும் அவருக்கு பற்று இருக்கு, அன்பு இருக்கு, பாசம் இருக்குன்னு காட்டுது இல்ல. ஜென்ரலா சொல்ல நான் வரதான்னு சொன்னேன், நீ வந்து அது ஊன் தப்பியா அப்படின்னு தானே பேசுவாங்க. ஒரு விஷயம் எப்படி தப்புன்னு நீங்க சொல்றீங்க? இல்லங்க, இவங்கெல்லாம் வராதீர்கள். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் கரூர் சம்பவத்தை சொல்ல ஜென்ரலா ஒருத்தர் பேசும்போது சொல்லுவாங்க, வாங்க வராத தாண்டி இப்போ ரொம்ப சிம்பிளா வச்சு, இப்போ மழை பெஞ்சிருக்கு, தண்ணி அந்த பக்கம் இருக்கு, ஃபுல்லாக நிற்கிது, அந்த பக்கம் போகாது, கரண்ட் ஷாக் அடிக்குதியான்னு சொல்லும்போது ஒருத்தன் போய் செத்தான்னா அங்கே இருக்கிற சொல்ல போகாதான்ற அம்மாட்டுப்பாங்க நின்று ஊந்து செத்தா அது நான் பொறுப்பாயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எச்சரிக்கை கொடுத்து பண்ணாங்கன்ட்டு. அதே மாதிரி தான் இந்த சைடு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இருந்தும் நடந்ததுனால் அது என்ன பண்ணுறாரு, 41 குடும்பத்தை தத்தெடுத்து வாழ்நாள் ஃபுல்லாக பார்த்துக்கிறேன்றார். அப்போது ஒரு பாதிப்பு வரும்போது அப்போ மக்கள் தன்னை நம்பி வந்திருக்காங்க, என்ன பார்க்க தானே வந்தாங்கன்ற அந்த ஒரு இது அவருக்கு இருக்குது. இது காவல்துறையோட குறைபாடு இருக்குது, அது அடுத்த விஷயம், அது வேற பாயிண்ட். பட் இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு சின்ன இது இருக்குல்ல, எனக்காக தானே பார்க்க வந்தாங்க. அப்போ அதே மாதிரி எனக்காக தானே மக்கள் வாக்களிச்சாங்கன்ற போது 1 கோடி 2 கோடி குடும்பத்தை தத்தெடுத்த ஒரு செய்யறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். அரசாங்கமாக புரோட்டோகாலாக பவர்ல உட்கார்ந்துக்கிட்டு செய்ய போறாரு. வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற ஒரு பக்கம் பல விமர்சனங்கள் வந்தாலும் கூட விஜய் வந்து பாஜக இயக்கிக்கிட்டு இருக்குன்னு பல விதமான கருத்துக்களும் அரசியல் விமர்சகர்களும் பல வாதங்கள்ல வந்து வாதிடுறாங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? சொல்லிக்க வேண்டியதான், ஏதாவது ஒன்று குறை சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி. பாஜகவின் பி டீம் நீங்க தானா? சி டீம், எக்ஸ் டீம், இசட் டீம், எல்லா டீமும் தான் சொல்லிக்கிட்டே போக வேண்டியதான். இதுதான் 2019 2021 கமலஹாசன் சொன்னாங்க, கமல் சார் பாஜகவின் பி டீம். கமல் சார் கூட நீங்க கம்பேர் பண்றீங்களா? வரேன் இருங்க மேடம், நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, அது என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். போட்டு கிழிச்சாங்க, இப்போ அவர் வந்து புனிதன் ஆயிட்டாரு அங்க போய் சேர்ந்த உடனே. திமுகவை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு நரேஷன் தான், அவங்க கொள்கை கோட்பாடெல்லாம் அப்படியே போயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே கொள்கை, அதாவது ஒரு கட்சினா, இப்போ நான் ரொம்ப சிம்பிளா கேட்குறேன், 2026 தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கும், விஜய் என்ன ஆட்சியில் உட்காருவார். நீங்க நம்புறீங்க? நம்புறேன், நம்பிக்கை தான் வாழ்க்கை, கண்டிப்பா நம்புறேன். ஓகேவா? 100% மக்கள். நான் என்ன சொல்றேன், உனக்கு நல்லது நடக்கணும், சந்தோஷமான நல்ல வாழ்க்கை வேணும் அப்படின்னா வாக்களிங்க, இல்லைன்னா கஷ்டப்படுங்க, இன்னும் 5 வருஷம் கஷ்டப்படுங்க அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். அதுக்கு மேல என்னால ஒன்றும் சொல்ல முடியாது. 26ல் நின்று ஜெயிச்சதுக்கு அப்புறம் 31ல் திருப்பி எலெக்ஷன் வரும்போது அவன் பி டீமு, இவன் சி டீமு, இவன் அப்படி அவன் இப்படிலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். அந்த 31ல் நாங்கள் திருப்பி எலெக்ஷனுக்கு வரும்போது 26லேருந்து 31 அந்த 5 வருஷத்துல மக்களுக்கு செய்த பணிகள், சமுதாய மேம்பாடு, தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள் என்ன நடந்துச்சு, என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்து இன்னைக்கு என்ன லெவலுக்கு நம்ம வந்து தமிழ்நாடு முன்னேறி இருக்கு, இதெல்லாம் சொல்லி இந்த சாதனைகள் தாவேகா ஆட்சியின் சாதனைகளை சொல்லி வாக்கு சேகரிப்பாங்க நான் நம்புறேன். எதிர்த்து கேள்வி கேட்டோம் அப்படின்னா தற்குறின்றுவாங்க, பதில் சொல்ல தெரியாது. ஏன்னா அவர் கேள்வி கேட்கணும், அது பதில் சொல்றியா சொல்ல மாட்டான், அவன்லாம் தற்குறிப்பா, அவங்ககிட்ட கேட்பான்ப்பா கேள்வி கேட்பாம்பாங்க. அதே மாதிரி திமுகவை எதிர்த்தால் அவர்கள் பாஜகவை பி டீம், ஆதரிச்சோம் அப்படின்னா அவங்களாம் புத்தாலிகள்,
அவங்கெல்லாம் வந்து திமுக இடதுசாரி சிந்தனை உள்ள நல்லவர்கள்னு காட்டுவாங்க. இவ்வளவுதான். ஓகே, 2026 விஜய் முதல்வர் ஆவாருன்னு சொல்றீங்க. 6 மாசம் தான் எலெக்ஷனுக்கு இருக்கு. 6 மாசத்துக்குள்ள இந்த வேலைகள் எல்லாமே தொகுதி வாரியா முடிச்சிருவாங்களா? என்ன தொகுதி வாரியா இப்ப ஒரு கேண்டிடேட் நிற்க போறாங்க, அங்க போய் நமக்கு ஓட்டு சேகரிக்கணும், நமக்காக போய் பேசணும்னா தொகுதி வாரியா இருக்கக்கூடிய ஆட்களை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அதாவது இது எல்லாமே அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஓகே, நீங்க எல்லாமே நான் ஏதோ வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பா, செய்தி தொடர்பாளரா, இல்லைன்னா வந்து தாவேகாவோட என்ன சொல்லு தாவேகாவோட கொள்கை பரப்பு செயலரா நீங்க கேக்குறீங்க. தாவேகா வந்து அதிமுக கூட கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு, கூட்டணி வச்சாலும் வச்சிருவாங்க, 2026ல வந்து இவங்க 2 பேரும் கூட்டணி இருக்கும் அப்படின்ற செய்தியும் வந்துட்டே இருக்கு. ஆதரவாளர் நீங்க தான் சொல்லணும். எனக்கு தெரியல, ஒருவேளை நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொன்னா நீங்க இருந்தீங்களான்னு கேட்டா. நீங்க ஒரு ஊடகவியலாளரா, ஒரு செய்தியாளரா நான் அந்த செய்திகளை பாக்குறேன், உங்ககிட்ட அந்த செய்தியை உங்ககிட்ட கேக்குறேன், உங்களுக்கு அந்த பதில் வந்து அந்த மாதிரி எதிர்பார்க்கிறோம். இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஓகே, அவங்க சைட்ல இருந்து தான் ஒரு வெள்ளை கொடி காமிச்சிருக்காங்க. பட் விஜயநாத் சைட்ல இருந்து எதுவும் வரல. அவரு எப்படி இருந்தாலும் ஜனவரிக்கு முன்னாடி எதுவுமே யோசிக்க மாட்டாரு. ஏன் ஜனவரிக்கு முன்னாடி வரைக்கும் தேவையில்லை. இப்போதைக்கு அவங்க கட்சியை வளர்க்கறது, அடுத்த கட்ட பரப்புரைகள் எப்படி கொண்டு போகுது, இதுக்கப்புறம் நடந்த தவறுகள் என்ன, இது எப்படி மாத்தணும், இதுக்காகவும் அந்த நீதி கிடைக்கிறதுக்கான வேலைகள், ஒரு லீகல் வேலை நடக்குது இல்லையா, அதையும் அது போக வந்து இந்த 41 குடும்பத்தை அவர் போய் பார்க்க வேண்டிய 41 இறந்தவர்களை போய் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம். அந்த கட்டாயம்ல அவருக்கு அது ஒரு நெருடல் இருந்துட்டே இருக்கும். அதை பண்றதுக்கான இதுல தான் இருப்பாரு. பட் இப்போதைக்கு அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆஃப்டர் ஜனவரி தான் இருக்கும் நான் நம்புறேன். அது என்னவா இருக்கும், ஒரு கூட்டணியா இல்லையா, எப்படி பண்ண போறாரு, இல்ல தனிச்சு நிக்க போறாரா? ஏன்னா அவர் ஒரு தடவை ஒரு முடிவு பண்ணிட்டு அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாரு. ஸோ அதனால இல்ல நான் சொன்னதுதான் என்ன ஆனாலும் அப்படிதான் நிப்பான்னு நிக்கிறாரா, இல்ல பரவாயில்லன்னு கூட்டணி போறாரா, எல்லாமே வந்து விஜயநாத் தான் முடிவெடுக்கணும். அவர் கையில தான் இருக்கு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.